கொளத்தூர் தொகுதியில தாவேகா சார்பில் விஎஸ் பாபு ஜெயிச்சது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தேர்தல் ஆணையம் நடத்தின ஆய்வுல 3 சந்தேகத்துக்குரிய இவிஎம் மிஷின்கள் கொளத்தூரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோ ஆதாரங்களோட, ஆய்வின் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களோட உயர்நீதிமன்றத்திற்கு திமுக தரப்பு செல்ல இருப்பதாக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சொல்லி இருக்கிறார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தரப்புல இருந்து 19 கேள்விகள், இவிஎம் மிஷின்கள் குறித்த 19 கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பெல் நிறுவனத்தின் என்ஜினியர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் திமுக சார்பாக. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா விஎஸ் பாபு வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுக தரப்பு கேள்வி எழுப்பி இருக்கிறது. இந்த ஆய்வுல என்ன நடந்தது, கொளத்தூர் இவிஎம் விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விரிவாக பார்க்கலாம். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் விவேகானந்தன். கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டார் தொகுதியா இருந்தது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்க போட்டியிருந்தார். அப்ப அந்த தொகுதியில அவருடைய வெற்றி அப்படிங்கிறது திமுகவால் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த தொகுதியிலேயே அவர் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியை திமுக தரப்புல உருவாக்குச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, திமுக தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, இல்ல இந்த வெற்றியில சந்தேகம் இருக்கு, ஒரு 8000 ஓட்டுல விஎஸ் பாபு கொளத்தூர்ல ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாலின் கிட்ட பேசி, இல்லை இந்த வெற்றியை எதிர்த்து நம்ம தேர்தல் ஆணையத்துல மனு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த ரிசல்ட் வந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக ஸ்டாலின் ஒரு மறு ஆய்வு செய்யணும், இந்த இவிஎம் மிஷின்களை செக்கிங்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டிருந்தார். இது எந்த அடிப்படையில் இந்த மனு போடப்பட்டுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல 2024 ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவின்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வெற்றியில, ஒரு தேர்தல் வெற்றியில, அந்த தேர்தலில் ஒரு தொகுதியில 2வது இடம் 3வது இடம் வந்திருந்த வேட்பாளர்களுக்கு, நம்ம தான் இந்த தொகுதியில ஜெயிச்சோம், ஆனா வேற ஒருத்தர் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், இந்த வெற்றியில சிக்கல் இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ரிசல்ட் ஒரு வார காலத்துக்குள்ளாக இந்த வெற்றியில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இந்த இவிஎம் மிஷின்களை திருப்பி செக் பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். அது எவ்வளோ மிஷின் செக் பண்ணலாம் அப்படின்னா, அதிகபட்சம் 5% இவிஎம் மிஷின்களை செக் பண்ணலாம். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் இந்த மனுவை ஸ்டாலின் தரப்புலேருந்து போடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 14 பூத்தை கொளத்தூர்ல சூஸ் பண்றாங்க. இந்த 14 பூத்துலையும் திமுக அதிக வாக்குகள் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த 14 பூத்துல ரொம்ப குறைவான வாக்குகள் திமுக பெற்றிருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய வகையில இருக்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 14 பூத்தினுடைய இவிஎம் மிஷின்களை எங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனு அப்படிங்கிறது இப்போ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த ஜூலை 29 அன்னைக்கு முதல் ஆய்வு அப்படிங்கிறது தொடங்குச்சு. அப்போ 14 பூத்துல அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் 2 பூத் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மொத்தமாக ஒரு வார காலம் டைம் எடுத்து 14 பூத்துகளில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்கள் திரும்பவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. அப்போ 29ஆம் தேதி ஆய்வுக்கு போறாங்க. இப்போ 29ஆம் தேதி ஆய்வுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மொத்தம் இவிஎம்ல 3 பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்தோம்னா பேலட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலட் யூனிட்னா என்னன்னா, நம்ம ஓட்டு போடக்கூடிய மிஷின், அந்த பட்டன் இருக்கும், அந்த சிம்பிள் இருக்கும், அதுக்கு எதிரில் நம்ம அழுத்துவோம் இல்லைங்களா, அந்த மிஷினுக்கு பேர் அந்த பாக்ஸுக்கு பேர் பேலட் யூனிட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது என்னன்னா, அதை தேர்தல் அதிகாரி வச்சிருப்பாங்க. அவங்க அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளால ஓட்டே போட முடியும். அப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான் யார் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டும் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான் இருக்கும். அப்போ 3வதா விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவிபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போடும்போது நம்ம உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறோம் அல்லது விசிலுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு ஒரு ஸ்லிப் ஒன்று அந்த பாக்ஸுக்குள்ள விழும். அதுதான் விவிபேட் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 3 மிஷினையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி, இது எல்லாமே இந்த பேலட் யூனிட்னுடைய கண்ட்ரோல் யூனிட் இதுதான் அப்படின்னு லிங்க் பண்ணி, இதோட விவிபேட் இதுதான் அப்படின்னு 3த்தையும் ஒன்னா லிங்க் பண்ணி ஆன் பண்ணி, கண்ட்ரோல் யூனிட்ல அந்த வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நமக்கு வேட்பாளருக்கு ஃபார்ம் 20ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் 20ல இப்போ 1ஆம் நம்பர் பூத்துக்கு செக் பண்ணுறாங்கன்னா, 1ஆம் நம்பர் பூத்தில் திமுக 300 ஓட்டு வாங்கியிருக்கு, தாவேகா ஒரு 400 ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு டீட்டெயில் ஆல்ரெடி வேட்பாளர் கையில் இருக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் 1ஆம் நம்பர் பூத்தினுடைய மிஷினில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் எடுத்து அதில் திமுகவின் ஓட்டு 300 தான் இருக்குதா அப்படின்றத காமிப்பாங்க, தாவேகாவின் ஓட்டு 400 தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் காமிப்பாங்க. இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அழிச்சிட்டு புதுசா மார்க் போல் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க.
அப்போ இந்த மார்க் போல் அப்படிங்கிறது வந்து 500லேருந்து 1400 ஓட்டு. குறைந்தபட்சம் 500 ஓட்டு போடுவாங்க. அதிகபட்சம் 1400 ஓட்டு. இப்போ வந்து புதுசா வந்து ஓட்டு போட வைப்பாங்க. ஒரு திமுகவுக்கு ஒரு 300 ஓட்டு போட வைக்கிறோம். தாவேகாவுக்கு ஒரு 200 ஓட்டு போட வைக்கிறோம். ரெட்டலைக்கு ஒரு 200 ஓட்டு போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்ப்பாங்க. அப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்டினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது, நம்ம போட்ட மாரியே திமுகவுக்கு 300, தாவேகாவுக்கு 200, அதிமுகவுக்கு 200ன்னு கரெக்ட்டா பதிவாயிருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்ப இந்த 2 ப்ராசஸுமே சரியா முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன அந்த 3த்தையும் லிங்க் பண்ணி, ஆன் பண்ணி, அதில இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட்ட பார்க்குற ஒரு ப்ராசஸு. 2வது ப்ராசஸ் மார்க் போல் நடத்தி, அந்த மார்க் போல்ல ரிசல்ட் கரெக்ட்டா வருதா அப்படின்னு பார்க்கக்கூடிய 2வது ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸுமே சரியா வந்தது அப்படின்னா, இந்த மிஷின்ல ப்ராப்ளம் இல்ல, கரெக்ட்டா இருக்குது, சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப 29ஆம் தேதி முதல் ஆய்வு பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் 2 பூத்தினுடைய மிஷின்ல எந்த ப்ராப்ளமும் வரல. யாரும் எந்த குற்றச்சாட்டையும் எழுப்பல. ஆனா 30ஆம் தேதி போகும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. 30ஆம் தேதி ஆய்வுக்கு போகும்போது அந்த மிஷின் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதில அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா, அந்த விவிபேட் மிஷின் அந்த ஸ்லிப் விடக்கூடிய அந்த மிஷின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகல. அப்போ முதல் நாளே ஒரு பெரிய சந்தேகத்த எழும்புது. அடுத்தது 31ஆம் தேதி மறுபடியும் போறாங்க. அடுத்த 2 பூத்துக்கு. அடுத்த 2 பூத்ல இருக்கக்கூடிய மிஷின் எடுத்து ஆய்வு பண்றாங்க. மறுபடியும் அந்த இன்னொரு விவிபேட் மிஷின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகல. அப்போ முதல் 3 நாள்லயே மொத்தமா செக் பண்ண 6 மிஷின்ல 2 விவிபேட் ஒர்க் ஆகல. அப்புறம் இது இல்லாம இன்னொரு மிஷின்ல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா 3 நாள்லயே இத்தனை பிரச்சனை கண்டுபிடிக்கப்படுது. 4வது நாள் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 2 பூத் நம்பர் 75, பூத் நம்பர் 157 இந்த 2 பூத்துக்கு போயிட்டு செக் பண்றாங்க. முதல்ல பூத் நம்பர் 75க்கு போகும்போதே ஒரு பெரிய ஷாக் வந்து திமுக தரப்புக்கு காத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின வந்து அத வந்து மொத்தமா சீல் பண்ணி, அத ஒரு டேக் ஒட்டியிருப்பாங்க. அட்ரஸ் டேக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க. இப்ப அந்த அட்ரஸ் டேக் ஒட்டிட்டு உள்ள பார்த்தோம்னா, அந்த சீரியல் நம்பர்லாம் போட்டிருக்கும். அதுல வந்து 2 பேலட் யூனிட்டினுடைய நம்பரே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி மாறுச்சுன்னு கேட்கும்போது, ஒரு ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லிடுறாங்க தேர்தல் அதிகாரி தரப்புலருந்து. சரி 157வது பூத் அடுத்த பூத்துக்கு செக் பண்றாங்க. அடுத்த பூத்ல அத விட பெரிய ஷாக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இவிஎம் மிஷின்லாம் சீல் பண்ணி ஒரு அட்ரஸ் டேக் ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க. அந்த அட்ரஸ் டேக்ல என்னென்னலாம் இருக்கும்னா, இது எந்த தொகுதி, எந்த பூத்து, இந்த சீரியல் நம்பர் என்ன, இப்படி பல இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருக்கும். எழுதி ஒட்டியிருப்பாங்க. இங்க போய் பார்த்தோம்னா, அந்த மிஷின்ல புது அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கு. தேர்தலின் போது ஒட்டுறது இல்லாம புது அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கு. அந்த அட்ரஸ் டேக் எதுவுமே ஃபில் பண்ணாம எம்ப்டி டேக்கா ஒட்டியிருக்கு. அப்போ என்னடா இது? எப்படி இது அட்ரஸ் டேக் எம்ப்டியா இருக்க முடியும்? அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்ப சந்தேகம் வரும்போது பார்த்தோம்னா, இப்ப இந்த ஒவ்வொரு பேலட் யூனிட் இருக்கு இல்லைங்களா? இப்ப கொளத்தூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும் 36 வேட்பாளர்கள் அங்க போட்டியிட்டாங்க. 36 வேட்பாளர்னா, ஒவ்வொரு மிஷின்லயும் ஒரு 12 வேட்பாளர் ஃபோட்டோ இருக்கும். அந்த அந்த சின்னம் இருக்கும். அப்போ மொத்தம் 3 பேலட் யூனிட் அப்படிங்கிறது கொளத்தூர்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த 3 பேலட் யூனிட்லயும் 2 தாப்பா போட்டிருப்பாங்க. அதுல மேலேயும் அட்ரஸ் டேக் ஒட்டியிருப்பாங்க. கீழேயும் அட்ரஸ் டேக் ஒட்டியிருப்பாங்க. அப்ப மொத்தம் 3 பேலட் யூனிட்ல 6 அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கும். 6லயுமே எதுவுமே எழுதப்படல, ஃபில் பண்ணப்படல. 6மே புதுசு. அப்ப இத தாண்டி இன்னொன்னு, அந்த மொத்தமா சீல் வைக்கக்கூடிய இடத்துல, இப்ப வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்ட்ரோல் யூனிட்ட அது ஓட்டுப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் யூனிட்ட முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரக்கு வச்சு சீல் வைப்பாங்க. அத யாரும் பிரிக்கக்கூடாது. பிரிச்சிருந்தா அத பிரிச்சிருக்காங்கங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சீல் வைப்பாங்க இல்லைங்களா? அந்த சீல் வச்சுட்டு அது மேல தான் அந்த அட்ரஸ் டேக்க ஒட்டியிருப்பாங்க. இப்போ அந்த அந்த கண்ட்ரோல் யூனிட்ட எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஓட்டுப்பதிவு முடிஞ்ச உடனே ஒரு சீல் வச்சு முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அத என்னைக்கு பிரிப்பாங்க அப்படின்னா, ஓட்டு எண்ணும்போது பிரிப்பாங்க. ஓட்டு எண்ணும்போது பிரிச்சுட்டு, மறுபடியும் எண்ணி முடிச்சதுக்கப்புறம், மறுபடியும் மூடி, மறுபடியும் சீல் வைப்பாங்க. அப்போ ஒரு மிஷின்ல 2 சீல் இருக்கணும். அப்ப இங்கேயும் சீல் அப்படிங்கிறது மறுபடியும் மிஸ் ஆகுது. அப்ப இதுல வந்து பல குழப்பங்கள் வருது. முதல்ல 2 சீல் மிஸ் ஆகுது. அடுத்தது சீலுக்கு மேல அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கணும். ஆனா சீலுக்கு கீழ அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி பல குழப்பங்களுக்கு நடுவுல மொத்தமா செக் பண்ண 8 மிஷின்ல 3 மிஷின் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய மிஷின்களா இருக்குது. அப்ப 8 மிஷின்ல 3 மிஷின் பிரச்சனைக்குரியதுன்னா,
30% மெஷின்கள் பிரச்சனைக்குரியதா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய புகாராக திமுக தரப்பு எடுத்திருக்குது. அதனால இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, நாங்க மொத்தம் 14 பூத்த செக் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா இனிமே எங்களுக்கு 14லாம் செக் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஏன்னா, இதிலேயே இந்த ப்ராசஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை தீர்ந்து விட்டது. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் தேர்தல் அதிகாரிகள் ஹியூமன் எரரு. இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி, எதையாவது சொல்லி மழுப்புறாங்க அல்லது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்றாங்க. இனிமேல் இந்த ப்ராசஸை நாங்கள் தொடர விரும்பல. இதுவரை நடந்ததுக்கான அந்த வீடியோ முழுமையா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீடியோ ஆதாரம் எங்களுக்கு வேணும். இதை வைத்து இந்த 8 மிஷின்ல 3 மிஷின் 30% மிஷின்கள் கோளாறு ஆயிருக்குதுங்கிறது, இந்த தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை, சரியாக நடக்கவில்லை, முறையாக நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரம். இந்த ஆதாரத்தோடு, வீடியோ ஆதாரத்தோடு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில வி.எஸ். பாபுவின் வெற்றிக்கு எதிராக வழக்கு தொடரப் போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாரி இந்த அட்ரஸ் டேக் இல்லாம இருந்த அந்த 187வது பூத்தினுடைய மிஷின் இருக்கு இல்லைங்களா? அதுல எந்த மாற்றமும் பண்ணாம, அது எப்படி பிரிக்கும்போது எப்படி இருந்ததோ, அப்படியே அதை பாதுகாப்பா வச்சிருக்கணும். எங்களுக்கு எல்லா வீடியோ பதிவும் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இந்த ஆதாரத்த கொண்டு போயிட்டு நாங்க நீதிமன்றத்தில வைக்கும்போது, இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாம தேர்தல் அதிகாரிகள் சில பதில்கள அவங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. அந்த பதில்கள் சாட்டிஸ்ஃபைடான பதில் இல்லை அப்படிங்கிறதுனால, இவங்க வந்து நாங்க சில கேள்விகள வைக்கிறோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 19 கேள்விகளை தேர்தல் அதிகாரியை நோக்கி எழுப்பி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் அதிகாரியான நீங்க பதில் சொல்லக்கூடாது. இது எல்லாமே டெக்னிக்கல் கொஸ்டியன்ஸ். இந்த கொஸ்டியனுக்கு பெல் நிறுவனத்தினுடைய என்ஜினியர்ஸ் பதில் சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து இந்த பதில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஃபைல எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோவன் செல்ல இருக்கிறார். இதனால கொளத்தூர் தொகுதியில வி.எஸ். பாபு ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது, அது தொடருமா? அல்லது அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு அறிவிக்கப்படுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பு கொளத்தூர்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு, நீதிமன்றம் இந்த ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை தீவிரப்படுத்துச்சு அப்படின்னா, கொளத்தூர் வெற்றி மாறுவதற்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கு. இது பல சர்ச்சைகளை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல பல கேள்விகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகள உருவாக்கியிருக்கு. ஏன்னா, இந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது கொளத்தூர் தொகுதி ஒரு தொகுதியில மட்டும் பண்ணப்படல. மொத்தம் 5 தொகுதிகள்ல இந்த இவிஎம் மிஷின்களை மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு திமுக தரப்புலருந்து கேட்டிருந்தாங்க. அதுல கூடுதலா இப்ப காஞ்சிபுரம், ராஜபாளையம் இந்த 2 தொகுதிகள்லயும் இவிஎம் செக் பண்ற ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல காஞ்சிபுரம் தொகுதியிலயும் விவிபேட் ஒர்க் ஆவல, பேலட் யூனிட் ஒர்க் ஆவல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எழுந்திருக்கு. அப்போ இந்த புகார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு புகாராக மாறுச்சு அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி வெற்றி கேள்விக்குள்ளாவது அல்லது கொளத்தூர் தொகுதியினுடைய ரிசல்ட் மாறுவது அப்படிங்கிறத தாண்டி, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இவிஎம் மிஷின்களில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா? அல்லது கோளாறு நடந்திருக்கிறதா? அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி இந்த விசாரணை போவதற்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கு. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த அந்த தேர்தலினுடைய முடிவு இருக்கு இல்லைங்களா? தமிழக வெற்றிக் கழகம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறது, அந்த வெற்றியினுடைய பின்னணியையே கேள்விக்குள்ளாகிற வகையில அமையும். மக்கள் தேர்ந்தெடுத்து தான் விஜய் முதலமைச்சராக வந்தாரா? அல்லது இந்த மாதிரி இவிஎம் மிஷின்களில் ஏற்பட்ட கோளாறுகள் அல்லது முறைகேடுகளால் விஜய் முதலமைச்சராக வந்தாரா? அப்படிங்கிற கேள்வியை நோக்கி இந்த விவாதம் நகர்வதற்கான ஒரு புள்ளி அப்படிங்கிறது இந்த கொளத்தூர் ஆய்வின் மூலமாக உருவாயிருக்கு. கொளத்தூர் இவிஎம்கள்ல எழுந்திருக்கக்கூடிய கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா, நீதிமன்றம் இதை முறையாக விசாரித்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லல அப்படின்னா, இந்த தேர்தல் முறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே மக்கள் இழக்கக்கூடிய இடத்தை நோக்கி இது நகரும் அப்படிங்கிறதுனால, இந்த வழக்கு ஒரு சீரியஸான வழக்காக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எழுந்திருக்கு. ஸோ கொளத்தூர் தொகுதியினுடைய முடிவு என்னவாகும் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் விரைவில் அதை விசாரித்து அதனுடைய முடிவை சொல்லப் போகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய ஹாட் டாபிக்.